பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன திருவிழா உற்சவமும், மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி காலையில் பல்வேறு பூஜைகள் நடந்தது. பின்னர் கொடிமரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து கோவிலின் நடராஜர் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் உற்சவர் ஆச்சாரியார் சிவநாத் தீட்சிதர் கொடியேற்றி வைத்தார். வேத மந்திரங்கள் முழங்க, மேளதாள வாத்திய கருவிகள் இசைக்க கொடியேற்றப்பட்ட பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து இன்று முதல் தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறும். காலை மாலை இரு வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகள் கோவிலின் வெளியே உள்ள 4 மாட வீதிகளிலும் வலம் வரும். இதனைத் தொடர்ந்து வருகிற ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. அன்று அதிகாலை நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் 4 மாட வீதிகளையும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். பின்னர் அன்றிரவு நடராஜர் கோவிலின் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சுவாமி எடுத்து செல்லப்படும். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளது. அன்று அதிகாலை முதல் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜர், சிவகாம சுந்தரிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். பின்னர் திருவாபரண அலங்காரமும், சிற்சபையில் ரகசிய பூஜையும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணி அளவில் நடராஜர், சிவகாம சுந்தரி சமேதமாக ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து நடனமாடியபடியே வெளியே வந்து சிற்சபை எனப்படும் கருவறைக்கு செல்வர். புகழ்பெற்ற இந்த ஆருத்ரா தரிசன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் பொது தீட்சிதர்கள் செய்து வருகின்றனர்.